ஒரு சின்ன வயசு தலைவன் ரொம்ப நாள் இருப்பான்னு நினைச்சோம், கொன்னுட்டாங்க. அதுக்கு முன்னால ஒரு தலைவன் பெரிய ஆளா வருவானா ஏரோப்ளேன்ல செத்து போயிட்டான். ஒரு அம்மா ரொம்ப நாளா இருப்பான்னு நினைச்சா அந்த அம்மா சுட்டுட்டாங்க. ஒரு ஆள் நான் ஆந்திரால போய் ரெஸ்ட் எடுக்க போறேன்னாரு, அவர் பிரதமரா உட்கார்ந்திருக்காரு. இது என்னது? இப்ப என்னமோ இருக்குல்ல இதுக்கு பின்னால. நீங்க கடவுள் இல்லைங்க, விதி இல்லைங்க, ஏதோ ஒன்று இருக்க போய் தானே அவர் வந்து உட்கார்ந்துருக்காரு. அவர் பாட்டு கம்முன்னு உட்கார்ந்துக்கிறாரு. எது நடந்தாலும் பிளேக்குன்னா இருக்கட்டும். என்ன பண்றீங்கடா, என்ன பண்ணணுங்கிறிய? அவரு என்ன கேட்கிறாருன்னா, நீங்க அவர் மேல வருத்தப்படக்கூடாது. அவருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குது. நான் என்ன முயற்சி செய்தாலும் நடக்கிறது நடந்துகிட்டு தான் இருக்கும். இதுல நான் எதுக்கு பிரச்சனை பண்ணணும்? நடக்கிறது அது பாட்டு நடக்கட்டும், போறது. நீங்க கடவுள் இல்லைங்க, எனக்கு என்ன தோணுது, அப்ப ஏதோ ஒண்ணு இருக்குல்ல சார். இவன் ஏன் செத்து போனான்? பாரதியா 39 வயசுல செத்தான். விவேகானந்தர் ஏன் 39 வயசுல செத்தான்? சில பேர் 90லயும் ஊர்ல இருந்து பெட்டிஷன் கொடுக்காங்க, ஐயா நீங்க இந்த வருஷமாவது போயிருங்க. முடியாதுங்கானே. அவன் என்ன செய்யறீங்க? ஊரே கூடி தீர்மானம் போட்டு பெட்டிஷன் கொடுக்காங்க, ஐயா தயவு செய்து நீங்க இந்த வருஷமாவது நீங்க போயிருங்க. நோ நோ, நான் ஒரு 10 இயர்ஸ் இருப்பேன், உங்களை விட மாட்டேன். உங்களை ஒரு பாறை பார்த்துட்டு தான் போவேன்றானே. அப்ப ஏதோ இருக்குல்ல, ஏதோ ஒண்ணு எனக்கு புரியல. அது எதுன்னு எனக்கு தெரியாது. அது ஒன்றே குலம் ஒருவனே தேவனோ, அதுவோ இதுவோ வேற. ரசிக்க பழகுங்க, ரசிக்க வையுங்க. குழந்தைகிட்ட வந்து அந்த அப்போதே விளையாடிட்டு இருக்கா அந்த குழந்தை. எனக்கு ரொம்ப ரசனை. எனக்கு என்ன மகிழ்ச்சி தெரியுமா? எவ்வளவு சுகமான பருவம் அது. நம்ம இவ்வளவு அயோக்கியங்களும் சேர்ந்து பேசணும் வைக்கும். அது ஏதாவது கேட்க மாட்டேங்க. விவரம் தெரிஞ்சிருக்கு. அதுக்கு பூரா விளங்காத பயிலுக பேசிட்டு இருக்கான். நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்கணும். எனக்கு அப்போதே நான் அந்த அவளை தான் பார்த்து ரசிச்சேன். இவள் வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கை பிரச்சனை கிடையாது. இப்படி நான் இருந்தேன், எனக்கு பிரச்சனை உண்டா? நான் ஏதாவது சினிமா பார்த்து சங்கடப்பட போறேன்னா? சில சினிமாலாம் பார்த்தா ராத்திரி தூங்க முடியலையா, நீங்க மன்னிச்சுக்கிடுங்க. என் வயசுக்கே தூங்க முடியலன்னா மற்றவன் பாட நீங்க நினைச்சு பார்க்கணும். ரொம்ப சங்கடம். இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணாதீங்க. கூடப்பனாக்கியம் வெள்ளி விட தூத கூட மோசமா இருக்கு உங்க வேலைகள்லாம். மனுஷனை பாடா படுத்த கூடப்பனாக்கியம் வெள்ளி விடுதோ ஆபாசம் முடிய அதை விட மோசமா. இப்போ திரைப்படம்லாம் அவர் படம்லாம் வரிசையா எப்படி இருந்தது உண்மையில சொன்ன. கிழக்கு சீமையில பார்த்து எனக்கு அவங்களோட ரொம்ப பழக்கம். மாமா முறை தான். அவங்க ஆட்கள் வத்தலை கூண்டு கம்பெனி பூரா என்கிட்ட பிரியமா இருப்பான். அந்த ரெட்டியார் லாட்ஜில் தான் நானும் போய் தங்குவேன். மாமுன்னா மாம தான், உயிரே கொடுப்பான். அந்த முறையை சொல்லுங்க. சித்தன் வீட்டுல அவங்க அப்பா இருந்து விட்டார், போன சேலையா கட்டுறாங்க ஒரு கம்பெனி. எனக்கு புரியல. அவ வீட்டுக்கு வந்த மறுமணில யாருக்கு செல்வாக்கு அதிகம் இருக்குன்னு காட்டுறான் அந்த சேலையில. அந்த உறவு நான் பார்த்தேன், ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. உறவு யார்? கொலை கொள்ளையெல்லாம் சொல்லாதீங்க. அதுல ரொம்ப உரமா சொல்லுவாங்க. கள்ளர் மரவர் கிணத்ததோர் அகமுடையர் மெல்ல மெல்ல வந்து வேளாளர் ஆனாரு. எங்க ஆட்கள்கிட்ட வந்து சில பேர் சொல்லுவான், இவன் பிள்ளை மாதிரி திமிர் பிடிச்சவன் இவன்ட்ட, நீங்க எங்க கம்பெனி தான். இதுக்கு ஜெயகாந்த் அவர் விளக்கம் சொன்னாரு. கள்ளக்குணம் நீங்கி, மரக்குணம் முரட்டுத்தனை நீங்கி, யான் எனது என்கிற அகம் நீங்குகிறவன் வேளாளன். ஜெயகாந்த். நான் சிரிச்சே சொன்னேன், நீ பிள்ளை மாதிரி இல்லைன்னா அப்படி சொல்லிருப்பியான்னு கேட்டேன் அவர்கிட்ட. நீ இருக்க போய் அறிவாதில் நுழைச்சிட்ட விஷயம் அவ்வளவுதானே. அறிவை கண்டதுல எல்லாம் நுழைக்கிறான். நுழைக்கிற இடத்துல நுழைச்சா மட்டும் போதும், அறிவு பத்திரமா இருக்கும். ரொம்ப சந்தோஷம். இந்த தசரா விழாவில் இந்த மாதிரி நண்பர்கள் திருநெல்வேலியில் இருக்கணும். போய் இந்த சாமிநாதன் எத்தனை தடவை போன்ல கூப்பிட்டு எப்படியாவது ஒரு நான் கூட யோசிச்சேன், இல்லைங்க விட்டுருங்க பேசியாச்சு. அன்னைக்கு அவங்களாம் ஐயாலாம் இருப்பாங்கன்னு நினைச்சேன், டைரக்டர்லாம் அன்னைக்கு இருப்பாங்கன்னு. குமுதத்துல அவங்களுக்கு அன்னைக்கு பரிசு கமல்ஹாசனும் போயிட்டாங்க, அவங்க இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். சித்ரா லட்சுமணன் இருந்தாங்க, அவங்க இருந்து கேட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நீங்களாம் ரொம்ப புகழ் பெற்று இருக்கிறீங்க, நிறைய நல்லது சொல்லுங்க. திருக்குறள் இருந்தெல்லாம் நிறைய எடுத்து உங்க சினிமாவில் கொண்டு வந்துடலாம். கண்ணதாசனே ஒருத்தன் விவரம் இல்லாம கண்ணதாசன் களவு நம்பர் 1, 2ன்னு ஒரு ஆள் போட்டுட்டு இருந்தான் தெரியுமா? அந்த காலத்துல தமிழ் சினிமால ஒரு ஆள் போட்டுக்கிட்டு. அது ஒண்ணு இல்லைங்க, பழையதுதாங்க புதுசு சிந்திக்க முடியும். எங்க அப்பா செஞ்சதானே நான் செஞ்சேன், நான் செஞ்சதானே என் பிள்ளை செய்ய போறேன். இதுல என்ன இது காப்பி அடிக்கான்னு சொல்லுமா? என்னை நீ காப்பி அடிக்காமல் வேறு விதமாக உன் வாழ்க்கையை நடத்து. எப்படி முடியும்? முடியாதுடா. அதனால இது காப்பி எல்லாம் கிடையாதுங்க, இது மதமும் கிடையாது. மதத்தெல்லாம் விட்டுருங்க, ஏமாத்துறாங்க. மதம் இல்லைன்னு சொல்றவன் கடவுள் மேடையிலும் போய் பாடுறான். நாகூர் அலிஃபா இருக்காரு, எப்படி பாடுவார்? எனக்கு ரொம்ப ரசிப்பேன் அவரை. திக்கு திகந்தமும் கொண்டாடியே வந்து தீன் கூறி நிற்பர் கோடி, சிம்மாசனாதிபர்கள் நகரேந்தியே வந்து ஜய ஜயாவென்பர் கோடி, ஜய ஜயாவென்பர் கோடி.